இந்த அப்ளிகேஷனை கசக்கிறதுக்கு உனக்கு 1 செகண்ட் போதும். மறுபடியும் இதே இடத்துக்கு வரதுக்கு உனக்கு எவ்வளவு வருஷம் ஆகுன்னு யோசிச்சு பாரு. இப்ப நீ போய் பாரு, அங்க வீட்டுக்கு வீடு டாக்டர் இருப்பான், இன்ஜினியர் இருப்பான், வக்கீல் இருப்பான், பேங்க் ஆபீசர் இருப்பான், IAS படிச்சவன், IPS படிச்சவன்லாம் இருப்பான், ஏன் அமெரிக்க மாப்பிள்ள கூட இருப்பான். ஆனா குப்பத்துக்கு போனா சாக்கடை ஆள்றவன் இருப்பான், மூட்டை தூக்குறவன் இருப்பான், கொளுத்து வேலை பார்க்கறவன் இருப்பான். ஆனா போய் பாரு, இவனை யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னு அன்னைக்காவது யோசிச்சு பார்த்தியா? யோசிச்சு பார்த்துருந்தா இப்படி அப்ளிகேஷன் கிழிச்சு போட்டு ட்ரை பண்ணிருக்க மாட்டேன். ராஜாவா பிறந்து அடிமையா நம்மளுக்கு இருக்கிறான். அடிமையா பிறந்து ராசாவா அப்படின்னு வாயை புழக்கிற அளவுக்கு இந்த உலகத்தையே பார்க்க வச்சவனும் இருக்கான். நீ ஊமையா இருக்கிற வரைக்கும் இந்த உலக செவிடா தாண்டா இருக்கும். இங்க அழுதாத்தா குழந்தைக்கும் கூட பால் கிடைக்கும். 10% ரிசர்வேஷன் ஒரே நைட்ல கொடுத்ததும் 27% கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மள அலைய விடுறதுந்தா நாம செஞ்ச சாதனை. ரிசர்வேஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? 2000 வருஷமா நம்ம கிட்ட இருந்து திருடந்த திருப்பி வாங்குறதுக்கு பேர் தான் ரிசர்வேஷன். நம்ம பொருளை நம்ம கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கே அவனை கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதா இருக்குது. நியாயப்படி பார்த்தா அவனுங்களே கொடுக்கிற அளவுக்கு 4 அப்பி இருக்கும். நம்மளை படிக்க கூடாதுன்னு சொல்றான், கருவறைக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றான், பிற்படுத்தப்பட்டவன் சொல்றான், தாழ்த்தப்பட்டவன் சொல்றான். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஏன் மூடிட்டு இருக்கோம் தெரியுமா? மூட நம்பிக்கை, the illusion among the people. இதை ஸ்ட்ரெயிட்டா நம்ம மூஞ்சிக்கு நேரா சொன்னா நெஞ்சு மேல எட்டி விரிப்பும் இல்ல. அதுக்காக சப்போர்ட் கடவுளை வச்சிருக்க. அதனாலதான் கடவுளை பெரியார் மறுக்கிறாரு. மற்றபடி அடுத்தவங்க நம்பிக்கையில நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையும் அவங்கவுங்க பர்சனல் விஷயம் தானே. இது தெரியாம சில பேரு பெரியார் எதுக்குறாங்கப்பா, அதுவும் அவரு கைத்தடியை பிடிச்சே மேல வந்துட்டு. கைத்தடியில அடி வாங்கணும் எடுத்தா பரவாயில்ல, இவன் எதுக்குறான்? சரி, நீ போய் கொஞ்சம் ஃபார்ம் எடுத்து. மார்னிங் சார். வாட்சே சார், ஒரு கையெழுத்து. इंक இல்லையே சார். உங்க மூக்கில் என்ன ரத்தம்? ரத்தமா? இங்கே இல்லையே. என்ன பாக்குற? நீ கிளாஸுக்குள்ள போனதுக்காக நான் காலேஜ் விட்டு வெளியே போறேன். நீ உடனே வந்துடாத, 4 வருஷம் கழிச்சு வா.